ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அவரை துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு பாக்கியம், நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு நாள் நினைக்காதீங்க, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது ஏதோ நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை, ஒரு டியூட்டி, அதனால் நான் வரேன் ஆண்டவரை இயேசுவை ஆராதிக்கிறேன் அப்படி மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்மை நேசிக்கிறவர்களை, நாம் நேசிக்கிறவர்களை நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள புகழ்கிறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், அவங்கள்ட்ட பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதுதான் ஆராதனையும். பாடல் வழியாக ஒருவேளை ஆண்டவரே என் உயிரான இயேசுன்னு சொல்லும் பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும், அவர் என்னுடைய உயிர் அப்படின்னு நினச்சி அவரோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஆராதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போரே அடிக்காது. உங்களுக்கு என்ன செய்யாது, போர் அடிக்காது. அவரோடு கூட பேசுவதை போல் நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 1 பின்பகுதி. அதில் இவ்வாறாக தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து பேசும் பொழுது நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். யூ ஆர் மைன், நீ என்னுடையவன், யூ பிலாங் டு மீ அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் புதிதானது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்று இன்றைக்கி இப்போ தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாயை தான். ஏன்னா பிரசங்கி 1 அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பிரசங்கி சொல்லுகிறான், நூதனமானது என்று பூமியில் ஒன்றுமில்லையாம், ஏற்கனவே எல்லாமே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கே, இப்படி இருக்கே அப்படி இருக்கே, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் இப்போ தானே புதுசாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உலகத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் சரித்திரத்திலே நீங்கள் பல காரியங்களை நீங்கள் ஒவ்வொன்றா படிப்படியாக நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஜஸ்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், அவ்வளோதான். அதோடைய உருவங்கள், அதோடைய தோற்றங்கள் தான் என்ன செய்யுது, மாறுது. யுத்தம் ஏற்கனவே இருந்தது தான். முந்தி நேருக்கு நேராக கத்தியும் ஈட்டியும் வச்சு சண்டை போட்டாங்க. இப்போ பீரங்கியும் குண்டும் ராக்கெட்டில் மழையும் என்ன செய்யுது, பெய்யுது. அப்போ ராக்கெட் இருந்துச்சா, சேட்டலைட் இருந்துச்சா, முந்தியே அதெல்லாம் யோசித்து வச்சான். ரேடியோன்னு சொல்லி ஒரு காரியத்தை உண்டு பண்ணினான். அந்த ரேடியோவின் மூலமாக, ஹேம் ரேடியோன்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில, இன்னமும் உங்களுக்கு கரண்ட் இல்லை வேறு என்னென்னமோ எதுவுமே இல்லைனாலும் அந்த ஹேம் ரேடியோவில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் யாருனாலும் என்ன செய்யலாம், நீங்கள் பேசலாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி பலவிதமான காரியங்கள் நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்டவைகளாய் ஏற்கனவே உலகத்தில் இருந்தவைகள் தான் இன்னும் புதுசு புதுசாக என்ன செய்து பார்க்கிறதற்கு புதியதாய் மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவர் தான் எப்போதுமே ஒரே ஆள், ஒரே ஒருவர். அவர் யார்? நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய தேவன் இயேசு. நீ ஏசப்பா முந்தி கருப்பாக இருந்தார், இப்போ சிவப்பாக இருக்காரு. ஏசப்பா முந்தி குட்டையாக இருந்தார், இப்போ நெட்டையாக இருந்தார். ஒல்லியாக இருந்தார், குண்டாக இருந்தார்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எப்பொழுதும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர்னார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இப்படிப்பட்ட மாறாதவராகிய ஆண்டவர், அவருக்கு அவரை நீங்கள் மாற்றம் அல்லது புதுசு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு காரியத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்கணும். ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் இப்போ முந்தி காலத்து ஜெனரேஷன், இந்த காலத்து ஜெனரேஷன் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? ஒரு கம்பேரிசன் அங்கே வருதா? கண்டிப்பாக வருது இல்லையா? அப்போ அந்த கம்பேரிசன் வரும் பொழுது தான் இவர்கள் பரவாயில்ல, அவர்கள் மோசம் அப்படி சொல்கிறீங்க, அவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுங்க. அப்போ ஒப்பிட்டு பார்க்கிறதற்கு உங்களுக்கு இன்னொருவர் இருக்கிறார். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது இவன் கெட்டவன்பா அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? நல்லவனாய் ஒருவனை பார்க்கிறதுனால இன்னொருவன் கெட்டவன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தருக்கோ அப்படி ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. வேதத்தை எடுத்தவங்க வாசியுங்க, அல்லது நான் சொல்லுகிற வசனங்களை அட்லீஸ்ட் திறந்தாது பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனம். நெகேமியா 9:6.
நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. நீர் ஒருவரே கர்த்தர்ன்னு சொல்ல என்ன சொல்லுகிறான்? நீர் ஒருவரே கர்த்தர். இதையே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 86:10 சொல்லுகிறான், நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி அதை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா 46:5 யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு என்னை என்ன செய்வீங்க? ஒப்பிடுவீர்கள். யாருக்கு நான் சமமாகும்படி என்னை நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். ஆங்கிலத்தில் ஒரு ஆராதனை பாடல் ஒன்று அதில் இப்படி அந்த வார்த்தை இப்படி வருது, யூ ஹாவ் நோ ரைவல், யூ ஹாவ் நோ ஈக்குவல். யூ ஹாவ் நோ ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? உமக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. ஒரு கிளாஸில் 50 பிள்ளை படிச்சிச்சுன்னா அந்த 50 பிள்ளையும் ஒன்றா ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் இது ஃபஸ்ட் ரேங்க்கு, இது செகண்ட் ரேங்க்கு, இது தேர்ட் ரேங்க்குன்னு என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நீ என்னுடையவன். என்னுடையவன் என்ன அர்த்தம்? பிலாங்கிங். யூ பிலாங் டு மீ என்று அர்த்தம். இந்த உலகத்தில் இந்த சொந்தம் பாராட்டுதல், இந்த சொந்தம் கொண்டாடுதல் என்பது நாளாக நாளாக அது குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் யாருமே எல்லாரும் சொல்கிற காரியம் என்ன? எனக்குன்னு ஒருத்தரும் இல்லை, என்னை தேட ஒருத்தரும் இல்லை, என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லை, ஆண்டவரே என்னை மறந்துட்டாரோ, ஆண்டவரே என்னை கூப்பிடலையோ, ஆண்டவரே என்னை விட்டுட்டாரோ, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 49:14 சொல்லுகிறான், சீயோனோ கர்த்தரனை மறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்களாம். கர்த்தரனை மறந்துட்டார். ஒவ்வொரு நாளும் பல பேர் சொல்ற காரியம் அதுதான். ஆண்டவர் என்னை மறந்துட்டார், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை கேட்கல, நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லை, அப்படி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த பிலாங்கிங் அப்படி நமக்கு என்ன இருக்கிறதில்ல? ஒரு சொந்தம் கொண்டாடுதல் ஆண்டவரிடத்துல இல்லாமல் போகிறது. அப்போ நான் யாருடையவன், நான் யாருடையவள் என்கின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துட்டு, அந்த ஒரு கேள்வி வரும் பொழுது தான் உலகத்தில் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், மன சோர்வுகள், மனதில் பலவிதமான குழப்பங்கள் அங்கே ஏற்படுகின்றது. ஒரு சிலர் இருப்பாங்க, இதை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டாங்க. நான் இருந்தேன், நான் வாழ்ந்தேன், நான் போனேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மண்ணுக்கு உரமாய் கடைசி என்ன செஞ்சுட்டேன்? போயிட்டேன். அவர்களுக்கு ஒரு பிலாங்கிங்னஸ் இருக்காது. என்ன பிலாங்கிங்னஸ் இருக்காது? நிறைய குடும்பங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏதோ வருவார்கள், சாப்பிடுவார்கள், போவார்கள், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, யார் செய்கிறாங்கன்னு குடும்பத்தினருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்படிப்பட்ட மக்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும், ஆண்டவர் நீ என்னுடையவன் சொல்லும் பொழுது, என்னுடையவள் என்று சொல்லும் பொழுது, நமக்கும் ஆண்டவருக்கும் அங்கே என்ன உறவு இருக்கிறது? அங்கே என்ன உறவு இருக்கிறது? இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடையவன் என்னுடையவள்னா ஆசீர்வாதத்தை மாத்திரம் பார்த்துட்டு இருக்க ஒரு கோயில் மணி இல்லை ஆண்டவர். நம்ம அடிக்கும் பொழுது நமக்கு பதில் சொல்லுகிற ஒரு வேலைக்காரன் அல்ல ஆண்டவர். ஆண்டவர் அதுதான் கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவனானவர் தூரமான ஒரு கடவுள் அல்ல. தேவனானவர் தூரமாய் நின்று கொண்டு உன்னை பார்த்து உன்னை அழிக்க நினைக்கும் ஒரு பெரிய ஒரு தேவன் அல்ல. ஆண்டவர் உனக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கணும். அப்பான்னு பிள்ளைன்னு கூப்பிடணும், அம்மானு பிள்ளைன்னு எதிர்பார்க்கணும், அண்ணன் தம்பின்னு பார்க்கணும், மணவாளன் மணவாட்டின்னு நினைக்கணும்னு நினைக்கிறார். அதுதான் அவர் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் எப்படி வேணாலும் உறவை வச்சுக்கலாம். உங்களுக்கு அண்ணன் இல்லையா? பைபிள் சொல்லுது அவர் நம்முடைய மூத்த சகோதரன். உங்களுக்கு தாய் இல்லையா? தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்தவர்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு தகப்பன் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் பரம தகப்பன் அப்படிங்கிறார். இப்படி நம்ம ஒவ்வொரு படிப்படியாக நம்ம என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, என் மணவாளியே அப்படின்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார், என் மணவாட்டியேன்னு கூப்பிடுறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கிறதுனால தான் நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார்.
அப்போ இன்றைக்கு ஏன் எப்படி அது ஆண்டவர் நம்மளை கூப்பிடுகிறார், ஏன் அந்த உறவு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னுடையவன்னு சொல்லும் பொழுது நம்மை நேசிக்கிறதை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார்னா, நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவருடையவர் என்பதை போல நேசிக்கிறாராம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, உலகத்தில் பல இந்த நேசியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார், இவங்க ஒருத்தங்க தான் உலகத்தில், எனக்கு இவங்களை விட்ட வேற ஆளே இல்லை, நான் நேசிக்கிற இந்த நபர் ஒருவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பைபிளும் அதை தான் சொல்லுது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஒருவள் தான் எனக்குரியவன், நீ ஒருவன் தான் எனக்குரியவன், நீ ஒருவன் தான் எனக்குரியவன். அப்போ நம்ம மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பு மகாளமானது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அவருடைய அன்பின் ஆழம். மனுஷருடைய அன்பு எப்படி இருக்கும்? அது ஒரு அளவு தான் இருக்கும் அந்த மனுஷனுடைய அன்பு. அப்போ அந்த மனுஷனுடைய அன்பு ஒருவனுக்கு தான் கொடுக்கப்பட முடியும், ஒருவளுக்கு தான் கொடுக்கப்பட முடியும். அதுக்கு மேலே அங்கே நிறைய ஒருவளுக்குன்றதை விட நிறைய ஆக என்ன ஆயிரும்? அங்கே குழப்பமும் பிரச்சனையும் அங்கே பயங்கரமான ஒரு போட்டியும் தான் நிலவும். குடும்பத்திலேயே நம்ம அப்படி பார்க்கிறோம். தாய், தகப்பன், பிள்ளைகள், இதை பார்க்கிறோம். தாய் தகப்பன் ஒரு பிள்ளையோடு இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளையை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க எங்கள் அம்மா, இந்த பிள்ளையை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. ஆண்டவர் தம்முடைய முழு நேசத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த உன்னத பாட்டில் சாலமோன் தன்னுடைய மனவாழியான சூலேமியாளுக்கு எழுதுகிறான். அப்போ அந்த சூலேமித்தியாலை குறித்து அவன் பலவிதமான கவிதைகளை எழுதுகிறான். இந்த ரொமான்டிக் அந்த போயட் மாதிரி பயங்கரமான கவிதைகளை எழுதுகிறான். ஆனால் அந்த கவிதைகளை ஏன் பைபிளில் போய் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்படி ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியில் மகிழுகிறாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மீது அன்பு செலுத்துகிறார், நம்மீது அன்பு கூறுகிறார். அதனால தான் அந்த உன்னத பாட்டு போன்ற புஸ்தகங்கள்லாம் நம்மள இருக்குது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் முதல் பகுதியில் சாலமோன் சொல்லுகிறான், என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. போதும், என் உத்தமியோ என் புறாவோ ஒருத்தியே. அதை தான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வருகிறேன். என்னுடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடையவள்னு சொல்லும் பொழுது, யூ ஆர் மை ஒன்லி ஒன். இந்த உலகத்தில் எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் நீங்க ஒருவன் தான், நீங்க ஒருவள் தான் ஆண்டவருக்குரியவர் என்பதை போல கர்த்தர் உங்களை நேசிக்கிறாராம். அப்படி நேசிக்கிறாராம். அப்ப அது எவ்வளவு மகா பெரிய அன்பு பார்த்தீங்களா? இவ்வளவு மகா பெரிய அன்பு. இன்னும் அதே உன்னத பாட்டில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உன்னில் பழுதொன்றுமில்லை. இந்த உலகம் தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற உலகம். இந்த உலகம் நம்முடைய படிப்பு, அந்தஸ்து, நம்முடைய நிலைமை, நம்முடைய குடும்பம், இதையெல்லாம் பார்த்து நம்மை நியாயம் தீர்க்கிற ஒரு உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னில் ஒரு குறையும் இல்லைங்கிறார். ஹல்லேலூயா! உன்னில் ஒரு குறையும் இல்லை. ஏன் தெரியுமா? நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை படைச்சேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ அந்த குழந்தை எவ்வளவு விகாரமாக தோற்றமானதாக இருந்தாலும், ஒரு இயலாத ஒரு குழந்தையாக இருந்தாலும், ஒரு வித்தியாசமான ஒரு அசிங்கமான தோற்றமுடையதாக இருந்தாலும், அந்த தாய்க்கு தான் பிள்ளை தான் அழகாக தெரியும். உலகத்தில் அந்த தாய்க்கு தான் பிள்ளை தான் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். அதே போல தான் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் அழகானவர். பழுது ஒன்றுமில்லைன்னு சொல்லுகிறார். ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் உன்னை உருவாக்கினேன். அவர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் நம்ம பார்த்து நீ என்னுடையவன் என்னுடையவள்னு சொல்லும் பொழுது ஏன் அப்படி சொல்கிறாரு? அவரால் நம்மை மறக்க முடியாது.
அவரால் என்ன செய்ய முடியாது? நம்ம மறக்க முடியாது. ஏசாயா 49:15-16 அதை தான் சொல்றார். அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றார். நான் உன்னை மறக்க மாட்டேன். அவர் மறக்கவே முடியாது. ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்துலலாம் தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்ராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன்? How can I forget you? உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீ என் நினைவில் இருந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்றார். எப்பொழுதுமே நினைவில் இருந்து கொண்டே இருக்க. மனுஷனால் அப்படி வச்சுக்கிடவே முடியாது. என்னதான் நேசிச்சாலும் மனுஷனுக்கு அப்படி என்ன செய்ய முடியாது? வச்சுக்கிட முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்தே அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா பல காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் எப்படி ஒருவரும் அக்கறை செலுத்தாத ஒரு குழந்தையை போல இஸ்ரவேல் இருந்தாள்னு சொல்லி அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அதில் அந்த 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யாருமே அசட்டை பண்ணி யாருமே தேடாமல் இருந்த பொழுது நீ உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திருன்னு நான் சொன்னேன். உனக்கு மணவாட்டியின் ஆபரணங்களை கொடுத்தேன், உன்னை உடுத்து வைத்தேன், உன்னை ட்ரெஸ்ஸு போட்டு விட்டேன், நீ நிர்வாணமாக இருந்த, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வளரச் செய்து என்னுடைய மகிமையை நான் உனக்கு கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்ல. I gave my glory to you. என் மகிமையை நான் உனக்கு கொடுத்தேன். உன்னை அழகான ஒரு மணவாட்டியை போல என்ன செய்தேன்? உன்னை சித்தரித்தேன்னு ஆண்டவர் சொல்றார். உன்னை அலங்காரப்படுத்தினேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பார்த்து பார்த்து நம்மை அலங்கரிக்கிறாராம். அதனால தான் அவர் நம்முடைய ஒரே ஒரு மணவாளன். அவர் நம்முடைய ஒரே ஒரு மணவாளன். நம்ம இப்போது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரம்மையை போல இருக்கலாம். இந்த பிரம்மை இதெல்லாம் என்னத்தை பேசுகிறாங்க ஐயா அப்படின்னு யோசிக்கலாம். அது எப்படி ஆண்டவரை பற்றி கடவுளை பற்றி எப்படி நம்ம இப்படி ஒரு மனுஷனை பேசுகிற போல பேச முடியும்? ஆண்டவரோடு இப்படி ஒரு உறவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஜீரோ, கிறிஸ்தவனாக நீங்கள் வாழவே முடியாது. ஏன்னா அதை தான் முதல்லேருந்தே சொல்கிறேன், கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அந்த உறவில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தந்தான் என்னுடைய நேசன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நான் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட விதத்தில் ஒரு சின்ன ஒரு கருவில் தோன்றும் ஒரு செல்லாக நீ இருக்கும்போதுலேருந்து நான் உன்னை படிப்படியாக வளர்த்து ஆளாக்கி உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உன்னை நேசித்து உன்னை இப்படி நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறேனே, அப்போ நீ என்னுடையவள் தானே, என்னுடையவன் தானே. காமனாக ஆண்டவர் எல்லாரையும் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த செட்டு ட்ரெஸ்ஸு கொடுக்குற மாதிரி, ஒரு வேஷ்டி சட்டை கொடுக்குற மாதிரி, ஒரு இது கொடுக்குற மாதிரி ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டு போல ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து அழகுபடுத்துகிறார். உன்னை மறக்க முடியாதுங்கிறார், உன்னை அழகுபடுத்துகிறார். இன்னும் ஏசாயா 44:21 வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார். எனக்கென்று, ஃபார் மீ, எனக்காக. அப்போ அப்படிப்பட்ட நேசருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ஒன்றுமே என்றைக்குமே முடியாத ஒரு அன்பாக இருக்கும். எரேமியா 31:3 சொல்கிறது, அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அனாதி ஸ்நேகம்னா என்ன? எவர்லாஸ்டிங் லவ். அந்த அன்பிற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த அன்பிற்கு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அன்பிற்கு என்ன இல்லையா? மாற்றம் இல்லை. அதே போல் உங்களை அவர் அசட்டை பண்ணவே மாட்டார். உலகத்தில் மனுஷர் மற்றவர்களை என்ன செய்வாங்க? புறக்கணிப்பாங்க. உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள் கூட ஒருவரை என்ன செய்வாங்க? சில நேரங்களில் புறக்கணித்து விடுவார்கள். பேச மாட்டேன் போ அப்படின்றாங்க. இந்த சின்ன குழந்தைங்க சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? உன்னோட காய், உன்னோட டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கூட நான் பேச மாட்டேன், எனக்கு சண்டை அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் 5 நிமிஷத்தில் அந்த சண்டையெல்லாம் என்ன செஞ்சிடும்? மறந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? யோபு 36:5 சொல்லுகிறது, அவர் ஒருவனையும் புறக்கணியார். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஏசாயா 53:3 சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டார். எதுக்கு அசட்டை பண்ணப்பட்டார்? நீங்களும் நானும் அசட்டை பண்ணப்படாமல் நேசிக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா! நேசிக்கப்படுவதற்காக. அவர் நம்மை அவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து, அவர் அவ்வளவு தூரம் நம்மை நேசிப்பதனால தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ ஒருவள் தான், நீ ஒருவன் தான் என்னுடையவள் என்று சொல்லுகிறார், என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த அன்பை நம்ம என்ன செய்யணுமா? ருசித்து ரசித்து பார்க்கணும். வேதத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல பேசி கொண்டிருக்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா சீஷர்கள்ட்டையும் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே வசனம் சொல்லுது, 22லேருந்து 24 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அங்கே இயேசுவுக்கு பிரியமாயிருந்த சீஷன் யோவான் என்ன செஞ்சானா? ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தானா. அப்போ நீங்கள் பாருங்கள், அங்கே சீஷரில் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அந்த யோவான் மட்டும் ஏன் ஆண்டவருடைய மார்பில் சாயணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ யோவானை மட்டும்தான் ஆண்டவர் நேசிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த அத்தனை பேர் மத்தியிலேயும் யோவான் ஆண்டவரோட அருகிலே இருப்பதற்கு, அவருடைய மார்பிலே சாய்வதற்கு அவன் அங்கே ஒரு முடிவெடுக்கிறான். He made a choice there. அந்த இடத்துல அவன் தான் ஆண்டவருக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி யோவானே தன்னை குறித்து எழுதி கொள்ளுகிறான். யோவான் என்ன செய்கிறான்? தன்னை குறித்து எழுதி கொள்ளும். அப்போ ஆண்டவர் பேதுருவை நேசிக்கலையா? அப்போ ஆண்டவர் அந்திரேயாவை நேசிக்கலையா? நேசித்தார். எல்லாரையும் நேசித்தார். யோவானையும் நேசித்தார். ஆனால் எப்படி யோவானை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதோ, அதே போல தான் இன்றைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய மார்பில் சாயும் யோவானாய் அவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா! அவர் மார்பில் சாயும் யோவான், அவருடைய அன்பை ருசிக்கிற ஒரு மனுஷன், அவருடைய அன்பை தேடுகிற ஒரு மனுஷி. அதனால தான் நீ என்னுடையவன்னு சொன்னார். அப்போது இந்த உலகத்தில் சொந்தங்கள் எதுவுமே இல்லைனாலும் நமக்கு சொந்தமாய் நம்மை உரிமை கொள்ளுகிற ஒரு அன்பு இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா! இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அப்போ நீ ஒருத்தின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒருவன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் ஒருவர் தானா? உங்களுக்கு யோசிக்க தோணுதா இல்லையா? நிறைய சமயத்தில் அவர் ஒருவர் மாத்திரமா நமக்கு அன்பாக இருக்கிறாரு. நமக்குடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? நிறைய வச்சுக்கிறோம், அன்பு நிறைய வச்சுக்கிறோம். He is not the only one for us many times. நிறைய சமயங்களில் அவர் ஒருவரே அப்படின்ற அந்த எண்ணம், அந்த நடக்கை நம்முடையத்தில் இல்லை, நம்முடைய இருதயத்தில் இல்லை. அவர் ஒருவரே நினச்சா நம்ம நடக்கையே வித்தியாசமாக மாறிவிடும். அவரை ருசிக்க ரசிக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாயிரும். எப்படி ஆயிரும்? நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாயிரும். அதுதான் அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை ஒருத்தின்னு உன்னை நேசிக்கிறேன்ல, உன்னை ஒருவன் நேசிக்கிறேன்ல, நீ என்னுடையவன் என்னுடையவள்னு நேசிக்கிறேன்ல, அப்போ நீ என்னை எப்படி நேசிக்கிற? நீ என்னை எப்படி நேசிக்கிற? How do you love me? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு என்ன? அவர் ஒருவர் தான் நம்மளை நேசிக்கிறார் இந்த உலகத்தில், அவர் ஒருவர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிறது நமக்கு எப்படி ப்ரூவ் ஆகுது? எப்படி நிரூபணமாகிறது? ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஏசப்பாட்ட ஒரு மனுஷன் கேட்டானா, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்? சின்ன பிள்ளை மாதிரி அவன் கேட்குறான், இவ்வளோ நேசிக்கிறீங்களா, இவ்வளோ நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஏசப்பா சொன்னாராம், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு சிலுவையில் தொங்கினாராம். ஹல்லேலூயா! அதுதான் சிலுவையின் அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பு.
அறிவு கெட்டாத அந்த அன்பு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய அன்பு இல்லைன்னா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது, நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமாய் நம்ம மேல இருக்கிறதுனால தான் நாம் அழிக்கப்படாமல் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அழிக்கப்படாமல் இருக்கிறோம். 1 யோவான் 4:19 யோவான் சொல்லுகிறான், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம் சொல்லலாம். ஆங்கிலத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா because he first loved us என்று எழுதப்பட்டிருக்கு. he first loved us அப்படின்னா என்ன அர்த்தம்? முதன்மையா அவரு தான் நம்ம நேசித்தார். எப்படி நேசிச்சாரு? முதன்மையா அவர் தான் நம்ம நேசிச்சார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 130:1 நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்றான். அவர் மொத நேசிச்சார். லவ் அப்படிங்கும் பொழுது, அன்புங்கும் பொழுது அதுக்குரிய டெஃபினிஷனே யாரு? என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? அன்பு. கடவுள் அன்பாகவே இருக்கிறார். அன்பே கடவுள். வாசிக்கிறீங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் வாசிக்கிறீங்களா? அன்பே கடவுள்னா நிறைய பேர்த்துக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நான் போய் மற்றவங்களை நேசிக்கிறேன்னா அந்த அன்பு தான் கடவுள் சொல்லுவாங்க. ஒருத்தர் நேசிச்சாலே போதும்பா, அதுதான் கடவுள். என்னத்த பெரிய கடவுள்னு தேடிச்சுட்டு இருக்க? அட, அந்த அன்பை உனக்கு சொல்லி கொடுத்ததே அந்த கடவுள் தான். அந்த அன்பை உனக்கு காட்டுனதே கடவுள் தான். இல்லைன்னா காட்டு மிராண்டிய போல, ஒரு மிருகத்தை போல நீயும் என்ன பண்ணியிருப்ப? அனிமல்ஸ் போல வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. ஒருத்தர் பச்சித்து கடிச்சு கொதறி வாழ்ந்துட்டு இருந்திருப்ப. தூரமாய் போன உனக்கு அன்புனாய் என்னன்னு சொல்லி கொடுத்து உன்னை தூக்கி வளர்த்து உன்னை சுமந்ததே அந்த தேவன் தான். ஹல்லேலூயா. அந்த நீங்கள் இப்போ இப்படி பஸ்ஸில் ஆட்டோலலாம் பார்க்குறீங்களா அன்பே கடவுள்னு, அது வேற எங்கேருந்தெல்லாம் வரல, பைபிள் சொல்லுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே. நிறைய உலகத்தில் நம்ம படிக்கிற காரியங்கள்லாம் பைபிள்லேருந்து வர்றது தான். ஒரு சமயத்தில் திருக்குறளை குறித்து பேசி கொண்டிருந்தோம். திருவள்ளுவர் இப்படியெல்லாம் எழுதியிருந்தார் அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ ஒரு தம்பி அழகா டக்குன்னு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஆமாம், என்ன பெரிய திருக்குறள், அந்த காலத்தில் பைபிள் எழுதினதெல்லாம் இவர் 2 லைனாக எழுதி வச்சுட்டாரு அப்படின்னா. டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி சொன்னான். கடைசியில் பார்த்தா எழுதப்பட்டிருக்கிற முக்காவாசி நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ கேள்விப்படுறதுல எல்லாம் பார்த்தா அதுக்கு இணையாக பைபிள் வசனமும் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ நீங்களும் நானும் உலகத்தின்குரிய காரியங்களை தான் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அதை ஏற்கனவே சொல்லிருச்சுங்கிறத நினைக்கிறதே கிடையாது. அதே போல தான் அன்பு. உலகத்தில் இது பெரிய அன்பு, அது பெரிய அன்பு, இது பெரிய அன்புன்னு நினைக்கிறோம். பட் ஹீ இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் லவ். அன்பின் ஒருவர், அன்பிலே சிறந்தவர், அன்பே ஆனவர் தேவனாய் கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. அதை காட்டும்படியாக தான் அவர் சிலுவையில் தொங்கினார். அவர் ஒருவர் தான் எனக்கு அன்புக்கு எல்லாம் அப்படிங்கிறது இன்னொரு காரியத்தில் விளங்க. என்ன தெரியுமா? ஹீ இஸ் பர்ஃபெக்ஷன். அவர் பரிபூரணமானவர். நம்ம பார்த்து அவர் எப்படி பழுதொன்றும் இல்லைன்னு சொல்கிறாரோ அதே போல் அவரை பார்த்து ஒருவனும் ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது. ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏசப்பா உலகத்தில் வாழ்ந்து அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறதுக்கு விடுறாங்க. அப்போ சிலுவையில் இது அறையும் பொழுது அவன் அக்யூசேஷன் போடுறான், ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்கிறான். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுதே, பிரசங்கித்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? என்னில் ஏதாகிலும் குறை உண்டென்று நீங்கள் யாராவது சொல்ல முடியுமானார்? ஒருவரும் சொல்ல முடியாது. சொன்னதெல்லாம் பொய் சாட்சி. சொன்னதெல்லாம் என்னது? பொய் சாட்சி. சொன்ன பொய் சாட்சிக்காரனுக்கே ஏதாவது அற்புதம் பண்ணியிருப்பார் ஆண்டவர். அவன் அப்படியும் துணிகரமாக பேசினான். அவன் அப்படி என்ன செய்தான்? துணிகரமாக பேசினான். அப்போ நமக்கு பர்ஃபெக்ஷனாக ஒரு மனுஷனும் குறை இல்லாமல், ஒரு மனுஷியும் குறைவு இல்லாமல் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில்.
இருக்கவே முடியாது. நிறைய குடும்பங்களில் உறவுகள் சீர்குலைகிறதுக்கு காரணமே இந்த குறை கண்டுபிடிச்சி பிரச்சனை பண்ணுறது தான். கம்பேரிசன், நான் முதல்ல சொன்னேன்ல கம்பேரிசன். இப்போ இந்த குறைகள் எல்லாரிடத்திலும் உண்டு, எல்லாரிடத்திலும் உண்டு. நிறைய வீடுகளில் அந்த கம்பேரிசன் தான். சமையலிருந்து காசு பணம் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு கம்பேரிசன் வந்துடும். நீ எங்கள் அம்மா மாதிரி சமைக்கலை அப்படின்னு ஆரம்பமாகும். நீ பாரு, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நீ வாங்கி தரியா, நீ செஞ்சியா, எங்கள் அப்பா அப்படி சம்பாரிச்சிருக்காரு, நீ சம்பாரிச்சியா? குறை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? இந்த குறையெல்லாம் முதல்ல மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வைங்க. வீட்டில் சமாதானம், நிம்மதி வந்துடும். ஒவ்வொருவரையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உன் கண்ணில் உத்திரம்னா என்ன தெரியுமா? உத்திரம் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்து வீடுகளில் மேலே சட்டம் போட்டிருப்பாங்க பெருசாக வுட்டில், அதுதான் உத்திரம். உன் கண்ணில் நீ உத்திரத்தை வச்சுட்டு மற்றவன் கண்ணில் என்ன இருக்குன்னு பார்க்குற? துரும்புனா என்னது? இவ்வளோண்டு சின்ன துரும்பு, அதை நீ பார்க்குறேன்னார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மனுஷனாய் பிறந்த எவளும் ஒரு நாளும் பர்ஃபெக்டாக பூரண சர்க்குணராய் இருக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் பூரண சர்க்குணர். மத்தேயு 5:48 அதை தான் சொல்கிறது. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். பூரண சர்க்குணர்னா பர்ஃபெக்ஷன். மனுஷன் படைக்கிற, மனுஷன் போட்ட எல்லா சட்டங்கள், மனுஷன் உருவாக்குகிற காரியங்கள் எல்லாமே ஒரு குறை உண்டு, ஒரு லூப் ஹோல் உண்டு. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அவர் ஒருவரே பர்ஃபெக்டானவர். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதே உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்களேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில், உன்னத பாட்டு 2, முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகள் உள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிரி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். என் நேசர் எப்படிப்பட்டவரா? வெண்மையும் அடுத்தது 10,000களில் சிறந்தவர். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. ஏன்? அவரை போல சிறப்பானவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நேசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவர் மேலே அன்பு செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவரோடு நடக்கிற வாழ்க்கை கஷ்டமாகவே தெரியாது. ஆலயத்திற்கு வர்றது ஒரு போராக தெரியாது. மீட்டிங்க்கு போகிறது ஒரு துக்கமாக தெரியாது. ஐயோ பைபிள் படிக்கணுமா, ஐயோ ஜெபம் பண்ணணுமா, அப்படிலாம் தெரியவே தெரியாது. ஒருத்தரை நேசிச்சுட்டா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிறோமா இல்லையா? இப்போ பாலா போனதுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு. அந்த ஃபோனில் டெக்ஸ்டிங், அந்த ஃபோனில் மெசேஜ், அந்த ஃபோனில் பேசுகிறது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்லாம் ஃபோன் பேசுகிற ஆட்கள் உண்டு இல்லையா? ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? ஏன்? அவரை நேசிக்கலை. திருச்சபையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். நிறைய நான் பேசலாம், பயப்படாத, ஆசீர்வாதமாக இருப்ப, நல்லா இருப்ப, ஆண்டவர் உன் கூட இருப்பார், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் பரலோகம் போவீங்களா? பரலோகம் போகணும்னா அவரை நேசிக்கணும். 10,000களில் சிறந்தவர் என்று அவரை பார்த்து சொல்லும் அளவிற்கு உன் இருதயம் அவரை ஏங்கணும். உன் இருதயம் அவர் மீது அன்பு கொள்ளணும். நான் என்னை சிலுவையில் தொங்கின கல்லனை போல கடைசி நிமிஷத்தில் நான் அவரை அப்படியே பற்றி பிடிச்சிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பரபாசை போல ஆண்டவர் உன்னை விடுவித்துட்டு உன் பிளேஸில் ஆண்டவர் தொங்கி சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ நீயும் நானும் ஒரு பரபாஸ் சிலுவையில் அறையப்படுவதற்கு பதிலாக இயேசு சிலுவையில் தொங்கினார்.
அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதிலா இயேசு சிலுவையில் தொங்கினார்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஒரு பரபாசா இருக்கிறோம். அப்ப எனக்கு பதிலாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, எனக்கு பதிலாய் இவ்வளவுக்கு துன்பப்பட்டாரே, எனக்கு பதிலாய் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே, என்னை சிநேகித்தாரே, என்னை நேசித்தாரே. அதை தான் சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னார். நான் உங்களை சிநேகித்தேன்னு ஆண்டவர் சொல்றார். I loved you. அப்ப ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா அவர் நமக்கு ஒருவர் மாத்திரம்தான் அன்பா இருக்கணும். மற்ற உலக பிரகாரமான அன்புகள், மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாமே அடுத்தது தான். எல்லாமே அடுத்தது. நிறைய சமயங்களில் நம்முடைய உறவுகளில் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா வருது. டிஸப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா வருது. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? என்னை அவன் இப்படி நேசிக்கணும், அவள் இப்படி நேசிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்ய முடியாது? சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான். அப்போ மணவாட்டி மணவாளனை நேசிக்கிறது போல அவரை நேசிப்போமா? ஒரு பாடலை பாடுவோமா? தெரிஞ்ச ஒரு பாடலை எல்லாரும் சந்தோஷமா பாடிறாரு நோதயம் போல். உணர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் நேசர், என் பிரியம். You are my only one. You are the first. You are my first love. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவரும் நம்ம பார்த்து சொல்லுவாரு, நீதான் எனக்கு ஒருத்தி, நீதான் எனக்கு ஒருவன், நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க 10,000களில் சிறந்தோர்னு சொல்லுங்க. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க 10,000களில் சிறந்தோம். உலகத்துல யாருமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நான் உம்முடையவள், நீ என்னுடையவர், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர்னு சொல்லுங்க. காட்டு மரங்களின் கீச்சிலி போ எந்த நேசரதோ இருக்கிறார். காட்டு மரங்களின் கீச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். நாமும் ஓச்சுண்ட பாரிமாலமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமும் ஓச்சுண்ட பாரிமாலமே, இன்பரசத்திலும்
அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவர்னு பாடுவோமா? அவர் என்னுடையவர். ஆண்டவரே நீர் என்னுடையவன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் அதுதான், உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் அதுதான். அன்புக்காக ஏங்கி நிற்கும் உள்ளமே, இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லு, நீர் என்னுடையவர். There is now no love greater than his love. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உங்க அன்பை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றுமே இல்லப்பா, நான் அந்த அன்புல மகிழ்ந்திருக்கிறேன்னு சொல்லு. நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் சொல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சொல்லுவேன் அந்நேரமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோமா? ஆத்துமநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ. எவ்வளவு அருமையான ஒரு நேசர் தெரியுமா? He is perfect. அவர் பூரண சர்க்குணர். அவருடையவள் நான், அவருடையவர் நான். எல்லாரை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறவர். அவருக்கு தான் என் மேல 100% உரிமை உண்டு. ஏன் தெரியுமா? சங்கீதம் 139 வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றான், நான் உட்கார்ந்தாலும் என்னை அறிஞ்சிருக்கிறீங்க, நான் எந்திரிச்சாலும் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் நடந்தாலும் அறிஞ்சிருக்கிறீங்க, என் நினைவுகள் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்கிறான். என்னது அறிஞ்சிருக்காருன்றான்? என் நினைவுகள் எல்லாம் அறிஞ்சிருக்காராம். நான் பாதாளத்துக்கு போனாலும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தில் சில நேரங்களில் அழுக வராது, வெளியில் சொல்ல முடியாது, பல காரியங்களை இருதயத்துக்குள்ளே போட்டு அடைக்கிறீங்கள, அப்போ ஒரு பெருமூச்சு விடுவீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அது ஏன் என் பிள்ளை அந்த பெருமூச்சு விடுது, ஏன் என் மகன் இப்படி சோர்ந்து போயிருக்கான், அவனுடைய கண்ணீரை ஏன் அடக்கி கொண்டு இருக்கிறான், அவனுடைய உள்ளம் ஏன் நொறுங்குண்டு இருக்கிறது, அதையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தாவீது அதை அங்கமா ஒவ்வொன்றா விவரித்து சொல்லுகிறான். அது ரொம்ப அழகா தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவன் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 31:7, என் ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீருங்கிறான். அந்த ஆத்தும வியாகுலம் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன செய்யாது, யாருக்கும் தெரியாது.
சங்கீதம் அதே 69ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலாம் பார்க்கும்போது சொல்கிறான், என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீருங்கிறான். நான் புத்தீனமாக இருக்கிறேன், என்னை அறிஞ்சிருக்கிறீங்க. என் நிந்தனை அறிஞ்சிருக்கிறீங்க, என் வேதனை அறிஞ்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட நேசர் வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். அந்த நேசர் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நினைவுகளை கூட அறிந்து அதற்கேற்றாற் போல நம்மை நடத்துகிறார். ஒரு சின்ன உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்னை ஞாபகப்படுத்தினதுனால நான் சொல்கிறேன். அதாவது பல காரியங்கள் நான் ஏற்கனவே உங்கள்கிட்டலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் செய்திகளில். எங்கே நாங்கள் கடைக்கு போனாலும் என்ன செய்வேனே, ஜோம் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் பேசும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த, நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்காராம். நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அறிஞ்சு. ஸோ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது கிச்சனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நானும் அம்மாவும் தான் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், யோசிப்போம். அப்போது ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. அப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், வாங்கணும் வாங்கணும். எங்கள் அம்மா அப்படி கிடையாது. ஒரு பொருளை பல வருஷம் வச்சிருக்கிறவங்க. எத்தனை சொல்லலாம், இது நான் பிறந்தப்போ இருந்துச்சு, இது நான் அப்போ இருந்துச்சு, இப்போ இருந்துச்சுன்னு சொல்லலாம். எத்தனை வேலைக்காரங்க வந்தாலும் அந்த பொருளை பத்திரப்படுத்துறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அம்மா இந்த பொருள் எவ்வளோ வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நம்ம வாங்கலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி வாங்கலாம். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன செய்யலை, நேரம் கிடைக்கல. நாங்கள் இப்படி பேசினது யாருக்கும் தெரியவும் தெரியாது, நாங்கள் யோசித்ததும் தெரியாது. நாங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கோம். கடைக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, நேரம் கிடைக்கல. 2 பேர் சேர்ந்து கடைக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கல. இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அப்போது எத்தனையோ வருஷங்கள் கழித்து பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுதே வரும்பொழுதே அம்மா கிட்ட கொண்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு பார்சலை கொடுத்துட்டு போனார். சரியா? அப்போ நாங்கள் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலை. நாங்களும் யாரும் இப்படி வரும்பொழுது இப்படியெல்லாம் என்ன வாங்கிட்டு வருவாங்க, ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்களா, அப்படி ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை ஏதாவது மிஞ்சி போனால் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க, அப்படி வருவாங்க. சரி ஏதோ ஒன்று என்னமோ வந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுட்டோம். அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம், விருந்தினர்கள்லாம் போனதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும், 11:30 மணி இருக்கும். அந்த அட்டடப்பாவை திறந்து பார்க்குறோம். அந்த பார்சலை திறந்து பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக். ஏன் தெரியுமா? நாங்கள் எந்த பொருள் கேட்டோமோ, எந்த மாடலில் கேட்டோமோ அதே எக்ஸாக்டாக சேமாக இருந்துச்சு. அதை நாங்கள் 2 பேரும் அதை பார்த்தது, நாங்கள் ஆராய்ஞ்சது அதெல்லாம் யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த பொருளுக்காக நான் சொல்லலை, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கூட ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அது வாட் ஆர் த சான்சஸ், லைக் ஒன்ஸ் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தரை பார்க்குறோம், அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்க அந்த பொருளை தூக்கிட்டு வரணும்னு என்ன இருக்கு? இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். அது ஆண்டவரா அந்த இடத்துல என் பிள்ளைங்களுக்கு இது தேவையா இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு நேரம் இல்லை, அதனால அங்கே கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கார் ஆண்டவர், இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்கள் நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் தானே என் ஆத்துமநேசர். அவரை விட்டால் யாராவது இருக்க முடியுமா? ஒருத்தரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது. வீட்டில் ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுத்து விட்டா கூட, நீங்கள் யார்கிட்ட கொடுத்து விட்றீங்களோ அந்த மனுஷருக்கோ மனுஷிக்கோ 1000 டவுட்டு வந்துடும் அந்த நேரத்தில். வருமா வராதா? இது என்ன கலர், இது என்ன மாடல், இது என்னது ஏது எல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இல்லைன்னா மாற்றி வாங்கிட்டு வருவாங்களா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? ஒரு வெங்காயம் கூட அப்படி தான், ஒரு தக்காளி கூட அப்படி தான். நான் இப்படி இல்லைன்னு நினச்சேன், ஏன் இப்படி வந்துச்சு பேசுகிறீங்களா இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்களுடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அறிஞ்சிருக்கார். அப்போ அவர் ஒருவர் தான் உங்கள் ஆத்தும நேசர். வேறு யாருமே உங்கள் நேசராக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து அது வேஸ்ட். அதுக்காக நான் அன்பு செலுத்தாதீங்கன்னு சொல்லலை, அன்பு வேண்டும்.
ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பாவை வைக்கிறீங்க பாருங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்களுடைய நேசம், உங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக சமாதானமாக போயிட்டே இருக்கும். கடைசியாக இந்த நேசர் என்னுடையவராக இருக்கும் பொழுது அவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவர் எப்படி என்னை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, விசேஷித்தவர்கள்னு சொல்கிறார். யூ ஆர் அ ப்ரிவிலேஜ்டு பீப்புள்னு சொல்கிறார். அப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து நீ என்னுடையவன்னு சொல்லும் பொழுது நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னேன். அப்போ ஆசீர்வதிக்கிறது எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக அவர்களுக்கேற்றார் போல ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதே இல்லை. தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பாருங்களேன். ஆதியாகமம் 16:13 ஆகார் சொல்றா, நீர் என்னை காண்கின்ற தேவன்னு சொல்றா. யூ ஆர் த ஒன் ஹூ சீஸ் மீ. நீர் என்னை காண்கின்ற தேவன். அவள் ஒரு அடிமை பெண். அவளையும் ஆபிரகாமையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஆபிரகாமிட்ட ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் பேசுறார். ஆனா இந்த ஆகாரோ புறதேசத்து பெண். அவளை யாரும் நேசிக்கலன்னு அந்த இடத்துல ஆண்டவர் அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துலையும் வனாந்திரத்திலையும் அவர் அவளை கண்டார். ஆகார் அடிமை பெண்ணை ஆண்டவர் ஒதுக்கல. ஆண்டவர் ஆகார் ஏதோ ஒரு இந்த மாதிரி என்னுடைய திட்டத்திற்கு இடையில ஒரு ஹேமர் போட்ட மாதிரி வந்துட்டாலே அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. அவளையும் ஆசீர்வதித்தார், அவள் குமாரனையும் ஆசீர்வதித்தார். ஃப்யூச்சரில் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல ஆகாரும் இஸ்மவேலும் தான் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அதுதான் அங்கே வித்தியாசம். இப்படி நீங்கள் ஒவ்வொருவரையாக நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விதவிதமாக ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:3 நீ அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பான்னு சொல்கிறார். ராஜ முடியுமா இருப்பான்னு சொல்கிறார். அலங்காரமான கிரீடம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு ராணிக்கும் வித்தியாசமாக தான் கிரீடம் இருக்கும். நம்மெல்லாம் ஜுவல்ஸ் போடுற மாதிரி, நம்மெல்லாம் அலங்காரம் போடுற மாதிரி. இப்போ இந்த வாட்ச் கட்டியிருக்கேன்னா இந்த வாட்ச் மாதிரி 1000 வாட்ச் இருக்கும். ஆனால் ஒரு ராஜாவையோ ராணியோ க்ரௌன் பண்ணும் பொழுது அந்த க்ரௌன் மாதிரி நீங்கள் உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அருமையாய் தனிப்பட்ட விதமாய் தனித்துவமாய் செய்யப்பட்ட ஒரு ராஜ முடிய ஒரு கிரீடத்தை தான் அந்த இடத்துல ஒரு ராணிக்கோ ராஜாவுக்கோ சூட்டுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு அப்படித்தாங்கிறார். உன்னை தனிப்பட்ட விதமாக எப்படி நான் ஆசீர்வதிக்கணுமோ அப்படி ஆசீர்வதிப்பேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேங்கிறார். உன்னை நான் மறக்க மாட்டேன், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஏசப்பாவுடைய வாழ்க்கையிலேருந்து சின்னதாக ஒரு 2-3 விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏசப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ நீங்கள் பாருங்களேன், எத்தனையோ பிணியாளிகள் அவரிடத்துல வந்தாங்க, எத்தனையோ பேர் அவரிடத்துல வந்தாங்க. ஆனால் எல்லாரையும் கூட்டத்தோட கோவிந்தாவாக ஏசப்பா ட்ரீட் பண்ணலை. ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக பார்த்தார். பாவியான ஸ்திரீ வந்தா, அவளை நியாயம் தீர்க்கலை, தண்டனைக்கு உட்படுத்தலை. மரியாளும் மார்த்தாலும் அவளிடத்துல இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனார். மார்த்தா சமைச்சு கொட்டிட்டு இருந்தா ஆண்டவருக்கு. மரியாளோ அவள் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தாள். அவங்க 2 பேரையும் ஆண்டவர் நேசிச்சாரா? நேசிச்சார். 2 பேரையும் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதித்தார். பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய தலையின் மேல ஊற்றினாள். அவளையும் நேசித்தார். ஒருவரையும் அவர் புறக்கணிக்கல, ஒருவரையும் புறக்கணி. நிக்கோதேமு அத்தராத்திரியில ஏசப்பாட்ட கேட்டான், ஆண்டவரே, ஒருவன் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு பொறுமையா 2 அதிகாரம் நிறைய பேசி அவனுக்கு விளக்கத்தை கொடுத்தார். அவன் ஒரு பரிசேயன். அவனை ஒதுக்கிட்டாரா? ஒதுக்கல. சகையு மரத்தின் மேல உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். சகைவே நீ எதுக்குடா மரத்துல உட்காந்துருக்க, நீ என் பின்னாடி வர முடியாதா கேட்டாரா ஆண்டவர்? கேட்கல. உன் வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார்.
ஒவ்வொருவனுக்கும் என்னென்ன தேவைன்னு ஆராய்ஞ்சு அறிஞ்சு அழகா ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அழகாய் ஆசீர்வதிக்கிற. பர்த்திமேயு குருடன் கத்திக்கிட்டே இருந்தான். நின்று அவனை திரும்பி பார்த்து அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவனுக்கு பார்வை உண்டாக்கினார். குஷ்டரோகி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் கேட்குற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் கேட்டானா? கேட்டான். அவன் ஒருவேளை எதிர்பார்த்திருப்பான், ஆண்டவர் சும்மா ஓகே கோ ஹீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினச்சிருப்பான். ஆனால் ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவர் தம் கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல அந்த தொடுதல் தான் தேவைப்பட்டுச்சு. அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நீயும் எனக்கு வேணும்னு சொல்லி அவனை தொட்டு நான் அவனை நேசிக்கிறேன்னு தொட்டார். யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு குருடன் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அந்த பிச்சை கேட்டவனை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, இவன் பாவம், அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், இவன் இப்படி இருக்கான். நம்ம பார்த்து நிறைய பேர் அப்படி தானே சொல்லுவாங்க, என்ன பாவமோ இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது சொல்கிறாங்களா? ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார், இது தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்குன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று, அது ரொம்ப நூதனமான விஷயம் ஆண்டவர் செய்தது. அந்த இடத்துல துப்பி மண்ணுனால சேற்றை உண்டு பண்ணி அவன் கண்ணில் வச்சு ஒரு கண் அந்த இடத்துல உருவாக்குறார். சீலோவாமில் போய் கழுவுனார். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல தொட்டா கண்ணு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்காதா? ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே தனித்துவம் நிறைந்தது. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தர் மாதிரி ஆசீர்வதிப்பார். ஒருத்தருக்கு இந்த ஆசீர்வாதம்னா அதையே எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தனித்துவமாய் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு தொடுதல், ஒரு செயல். 100க்கு அதிபதி வந்தான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நான் வார்த்தை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? ஒரு வார்த்தை வேணுமா? ஒரு தொடுதல் வேணுமா? ஒரு செயல் வேணுமா? ஒரு பார்வை வேணுமான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஸோ இன்றைக்கு அவர் என்னுடையவன்னு சொன்னாரே, என்னுடையவள்னு சொன்னாரே, இன்றைக்கு அந்த ஆத்தும நேசர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்ம விட்டு பிரியவே மாட்டார். மத்தேயு 28:20, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருக்கிறேனார், உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன்னார். நீங்கள் நேசிக்கிற, உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிற ஒருத்தரும் உங்கள் கூட வரவே முடியாது. என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டா கூட வயிற்று வலி வந்தவங்களுக்கு தான். அடுத்தவங்களுக்கு புரியுமா? அடுத்தவங்களுக்கு வருமா? வரவே வராது. அதனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்க, எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த ஆத்தும நேசர் உங்களுக்கு வேண்டும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? அந்த ஆத்தும நேசர் எனக்கு வேண்டுமப்பா. ஆண்டவரே, அந்த ஆத்தும நேசராய் நீர் எனக்கு இரும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் அந்த அன்பை ருசிக்கலை. என் வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பை தேடி உணரலை. ஆனால் இன்றைக்கு நீர் எனக்கு இந்த அன்பாய் இருக்கிறீர். யூ ஆர் மை லவ் என்று சொல்லுங்க. நீங்கள் எனக்கு அன்பாய் இருக்கிறீரப்பா. இந்த அன்பு எனக்குள்ள வரட்டும். நான் உம்மை, நீர் எப்படி என்னை நேசிக்கிறீரோ அதே போல நான் உம்மை நேசிக்கட்டும்னு சொல்லு. லெட் மீ லவ் யூ. இத்தனை நேரம் ஆண்டவரை எப்படியோ நீங்கள் தேடி இருக்கலாம். ஒரு மந்திரவாதியை போல தேடி இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல நினச்சிருக்கலாம். அல்லது எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். யூ ஆர் மைன். வேறு யார் இந்த உலகத்தில் உங்களை பார்த்து அப்படி சொல்லிட முடியும்? யாரும் சொல்ல முடியாது இல்லையா? யூ ஆர் மைன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூடுவோமா?
நீங்க ஒருத்தர் தான் என்னுடைய ஆத்தும நேசர். There is nobody above you. உம்மை காட்டிலும் பெரிதானவர் ஒருவரும் இல்லை என் உலகத்துல. என் வாழ்க்கையில சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒருவரும் இல்லை. நீர் ஒருவரே எனக்கு எல்லாம்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அந்த ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு தேவை. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், இதுல என்னத்தை எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட நீங்க சொல்றது அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். நான் என் மகளை நேசிக்கிறேனே, நான் என் மகனை நேசிக்கிறேனே, என் மகன் என் மகள் என்னை நேசிக்கிறானா, அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சொல்லுவோமா, உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மையே நான் நேசிப்பேன் அப்பா அப்படின்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. ஏசப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மை நேசிக்கின்றேன். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. Lord, I love you, Jesus. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஏசப்பா, உம்மை நாங்கள் முழு மனதோடு நேசிக்கிறோம் அப்பா, முழு மனதோடு நேசிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆத்தும நேசர், நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராக தனிப்பட்ட விதத்துல அவர்கள் என்னெல்லாம் யோசித்துட்டு இங்க உட்கார்ந்துருக்காங்களோ அந்த விதத்திலலாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, அந்த விதத்திலெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தின் ஏக்கங்களை நீர் அறிந்திருக்கிற தேவன், அந்த ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க அப்பா. அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன உள்ளத்துல பேசிக்கொண்டிருக்கிறார்களோ, ஏசப்பா நான் இப்படியெல்லாம் கேட்கிறேனே என்றைக்கு நடக்கும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களை ஆறுதல் படுத்துங்க அப்பா, ஆறுதல் படுத்துங்க அப்பா. உம்முடைய அன்பின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் ஏதோ எங்களுக்கு காட்சியளிக்கிற மந்திரவாதி அல்ல, நீங்க தான் எங்களுடைய எல்லாம். You are our everything. எங்களுக்கு எல்லாம் நீர் என்பதை உம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. அப்படி நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் நீங்க சந்திங்க, அந்த தேவையெல்லாம் நீங்க சந்திங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்க. இன்றைக்கு இந்த இடத்துல என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் அப்பா. வேலையில ப்ரமோஷனுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலையில எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் இத்தனை ஆண்டு காலமாக நான் வேலை பார்க்கிறேன், ஆனால் எனக்கு நான் ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளையிடணும்னு சொல்றீங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த உயர்வை கட்டளையிடுவார். தடையாக இருக்கிற காரியங்களை நீக்குவார், உயர்வை கட்டளையிடுவார். ஏசப்பா, உடைய பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னென்ன கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவ்வளவையும் நீங்க பதில் கொடுத்துருளுங்க அப்பா. சரீரத்துல சுகத்தை கொடுங்க, ஆன்மாவில ஆறுதலை கொடுங்க, உலக பிரகாரமாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, பலப்படுத்தும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.